வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வேலைக்கு போய்ட்டு வராங்க. வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான தலைவலி. அப்போ மீனா ஒரு காஃபி ஒன்று போடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டில் இல்லை. விஜயா மட்டும்தான் ஹாலில் உட்காந்துருக்காங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இவளே சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரா, ஏன் இவன் காஃபி போட மாட்டாளா அப்படிங்கிற கோபம் வருது. மீனா மீனா எங்கே இருக்கீங்க, ஒரு காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு விட்டுக்கிட்டே கிச்சன் பக்கத்தில் வராங்க. உடனே விஜயாவை பார்க்குறாங்க. விஜயாவை பார்த்தோன்னா வணக்கம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் ஆன்ட்டின்னு கூப்பிட்றாத, என் பையன்கிட்டலாம் பேச வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான். நான் சொன்னது காதில் கேட்கல, இனிமேல் கடை பக்கத்தில் போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது மீனா மேலே கூடுதலாக கோவம் வருது. மீனா மொட்டை மாடியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாடியை பார்த்து நடந்து போகிறாங்க. அங்கே யாரும் இல்லை. அப்போ கீழே இறங்கினோன்னா விஜயா சொல்கிறாங்க, ஏய் என்ன உனக்கு காஃபி போட்டு குடிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆண்டி மீனா தானே எப்பவும் சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவளுக்கு அவள் உனக்கு சமைக்கணும், அவள் உன்னோட இன்றைக்கி நல்லா தான் சம்பாதிக்கிறா, அவள் டெக்கரேஷன் வேலை செய்கிறா, பூ வியாபாரம் பண்ணுறா, நீ சம்பளத்தானே வேலை பார்க்குற. விசாரித்தேன் இப்போ தான் முழுமையாக விசாரித்தேன் உன்னை பற்றி. 12,000 சம்பளத்துக்கு தானே போயிட்டுருக்க. 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க சமைச்சு இந்த வீட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க, உன் சாப்பாடை நீ தான் சமைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் ஆன்ட்டின்னு நீ பேசாத சரியா, எங்கள் அத்தை சொன்னாங்களே, என் வீட்டுக்காரர் சொன்னாங்களேன்னு சொல்லி நான் மூச்சு கட்டாமல் இருக்கேன், அவ்வளோதான். என்ன அதோட நுப்பாட்டிக்க, உனக்கு ஏதாவது வேணுமா, நீ தான் சமைச்சு சாப்பிட்ற, உனக்கு காஃபி வேணுமா இப்படி போட்டு குடிச்சிக்க அப்படிங்கிறாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் ரோகிணி காஃபி போட்டு குடிச்சிக்கிறாங்க. அப்போ மீனா நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க, பண்ணி வச்சிடுறாங்க. நைட்டு ரோகிணி அவங்களுக்கானதை சமைச்சிட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு மீனா என்ன ரோகிணி நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆண்டி தான் சொல்லிட்டாங்க, நான் சாப்பிட வேண்டியதை நான் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. மீனா நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் சமைச்சிக்கிறேன், இதுக்கு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, எனக்கும் மனோஜுக்கும் சமைச்சு தர மாட்டேன்னு சொல்லுவீங்க முன்னாடி, இப்போ எனக்கு அவங்களே சமைச்சிக்க சொல்லிட்டாங்க, இப்போ உங்களுக்கு மனசுக்கு குழு குழுன்னு இருக்குமே அப்படிங்கும்போது, என்ன ரோகிணி இப்படி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஏன் குழுன்னு இருக்க போகுது அப்படிங்கும்போது சுருதி வந்துடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்க. ஒன்றும் இல்லை, ரோகிணி சமைச்சிட்ருக்காங்க. ரோகிணி சமைச்சிட்ருக்கீங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையா, என்ன சுருதி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த ஆண்டி உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுன்னு கொண்டாடினாங்க, அப்போ உங்களை சமையல்கிட்ட பக்கத்துலேயே வரவிடலை, இப்போ ஆண்டி சமைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. ரோகிணி எப்படி இருந்தீங்க கெத்தா, இப்போ வெத்தாயிட்டீங்க, ஒன்றும் இல்லாமல் நீங்கள் சமைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சே. சரி ரைட்டு, இன்னும் போகிற போக்க பார்த்தா மீனா வேலையை ஃபுல்லுமே நீங்கள் எடுத்துப்பீங்க போலையே அப்படிங்கும்போது, சுற்றி இப்படிலாம் பேசாதீங்க, மீனா மாதிரி வேலைக்காரியாக இருந்தாலும் நான் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா சொல்கிறாங்க, ரோகிணி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேலைக்காரியா, நானும் உங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தான், நான் எந்த பொய்யும் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, மீனா சொல்கிறது சரிதான், நீங்களாம் ஒரு கதையை ஆரம்பித்து நீங்கள் பெரிய ஒரு ஹீரோயின் மாதிரி பண்ணீங்க, நான் பெரிய பணக்காரி, எங்கள் அப்பாவுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிவுரை எழுதிட்டாங்க அந்த ஆண்டி, நீங்கள் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு, இனிமையாவது ரோகிணி போய் சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கோவத்தில் ரோகிணி தனக்கு சமைச்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இன்னும் மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. சுருதி சொல்கிறாங்க, விடுங்க மீனா, அவங்களுக்கு இவ்வளோ தான் அவங்க சமைச்சிட்டு போகிறாங்க, வேலை அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க, நானும் கொஞ்சம் சமையல் கற்றுக்கிட்டோம்னா எனக்கு தேவையானது ரவிக்கு தேவையானது நான் சமைச்சிடுவோம்ல அப்படிங்கும்போது சுருதி, அதெல்லாம் வேண்டாம் அக்காவே சமைச்சிட்றேன் அப்படிங்கும்போது, இல்லைக்கா ரோகிணியை ரொம்ப கெத்தாக இருந்தாங்க, இப்போ கீழே இருந்தோன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் நினச்ச மாதிரி கோவத்தில் போகிறாங்க, அவங்க சமைச்சிட்டு போகிறாங்கக்கா, என்ன நானும் உங்கள்கிட்ட படிப்படியாக கற்றுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி, நீங்கள் இப்போ சமைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கற்றுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜயா சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை மனோஜ் சொல்லுவாங்க, ரோகிணி சாப்பிட கூப்பிடு அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது விஜயா சிரிக்கிறாங்க. விஜயா நீ பண்ணது சரியே கிடையாது, எங்கள் அம்மா போன பிறகு நீனா ஒரு முடிவெடுக்க, இந்த வீட்டில் பெரியவங்க எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா சொல்கிறது தான் ஃபைனலு, என்ன புருஷன்ட்டையும் பொண்டாட்டியும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு, அவங்ககிட்ட பேசிக்கணும், உனக்கு என்ன இருக்குது, நீ தான் ரொம்ப பணக்காரி ஆசை கட்டி வைக்கணும்னு நினச்சிருக்க, கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சிருக்க, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அதெல்லாம் விடுங்க,
அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்னத்தை விட சொல்கிற, அந்த பிள்ளை சாப்பிட வேண்டாமா அப்படிங்கும்போது, ஏங்க அவளாம் சாப்பிட்ருவா அப்படிங்கிறாங்க. அது எப்படி சாப்பிடுவா அப்படிங்கும்போது, ஏங்க அவளுக்கு தேவையானதை நானே சமைக்க சொல்லிட்டேன், அவள் சமைச்சு அவள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா, அவளே சாப்பிட்டு போகிறா, இன்னும் மீனெல்லாம் அவளுக்கு சமைக்க மாட்டா, அவர் ஏறு பார்த்துப்பாங்க, நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வீட்டில் 3 மருமகம் இருக்காங்க, மருமகளோட சேர்த்து நீ ஒரு ஆள் இருக்க, 4 பேர் இருந்துச்சா சமைக்கதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக இருக்கும், யாருக்கும் எந்த உரியும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் யாரும் கேட்கல, மீனாவையே சமைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க, மீனா பிள்ளையும் எவ்வளோ சொன்னாலும் அதை சமைச்சிட்ருக்கு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஏப்பா எவ்வளோ சொன்னாலும் மீனா கேட்க மாட்டான், எல்லோரும் நல்லா சாப்பிடணும், ருசியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பா, அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பேசுறது ஒன்றுமே இல்லைப்பா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க நம்மள்கிட்ட, ஆமாம் எனக்கு சமைக்கிறதுலாம் கஷ்டம்னு இல்லை, என்ன டெக்கரேஷன் வேலையும் போகிறதுக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ஏங்க சாப்பாட்டில் ரொம்ப காரம் வச்சுருக்கா மீனா, குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எழுந்திரிச்சி போயிடுறாங்க. உடனே மீனா கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் காரம் குறைச்சிருமா அப்படிங்கும்போது, இல்லைம்மாம்மா நேற்று தான் ஆண்டி வந்து நல்லா காரமாக வைன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தான் காரமாக வச்சேன், இன்றைக்கி குறைக்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை நடந்து ரொம்ப விஜயா நேற்று காரமாக சமைக்க சொல்கிறேன், இன்றைக்கி காரம் இல்லாமல் சமைங்க, அந்த பிள்ளை எப்படி தான் சமைக்கணும், உனக்கு வந்து உன் விருப்பத்துக்கு ஒரு நாள் காரம் கேட்குற, ஒரு நாள் காரம் இல்லைன்னு காரம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற, அப்போ நீ என்ன செய்யணும், உனக்கு ஏற்றப்ப நீனே சமைச்சிக்கோ அப்படின்னு. ஏங்க அந்த ரோகிணி 1000 பொய் சொல்லியிருக்கா, பணக்காரி இல்லாமையே பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா, அவளுக்கு அவளை சமைக்க சொல்லியிருக்கேன், நான் என்னங்க போய் சொன்னேன் அப்படிங்கும்போது, விஜயா நீனும் கல்யாணத்தை போய் சொல்லி தான் முடிச்சிருக்கேன், என் பையன் பயங்கரமாக படிச்சிருக்கான், பெரிய ஆளாயிருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், உன் பையன் பெரிய ஆளான பிறவா வந்து ரோகிணி கல்யாணம் முடிச்சா, இல்லையே ரோகிணி எந்த பிறந்தெல்லாம் பெரிய ஆளாக இருக்கான் அப்படிங்கும்போது, என்னங்க புரியாமல் பேசுகிறீங்க, உங்கள் பணத்தில் தானேங்க அவள் கடை வச்சு கொடுத்துருக்கா, அந்த கடை கூட முத்து சொன்ன துப்பு தானே அப்படிங்கும்போது, ஓ அது உங்களுக்கு நினைவு இருக்கா, என் மகன் பெரிய பிஸ்னஸ்மேன், என் மகன் பெரிய பிஸ்னஸ்மேன்னு சொல்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் முத்தும் கூட, முத்தால் தான் வந்து அந்த கடை ஓனரு ஃபர்னிச்சர் கடையை முன்னாடி கொடுத்தாங்க. 1 2வது டீலர்ஷிப் கொடுக்கும்போது முத்துக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு நல்லாவே சொன்னார் அந்த பாம்பே சந்தோஷ் சார், சரியா. மற்றபடி முத்துக்கும் இந்த வீட்டில் ஒரு இடம் இருக்குது, இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஒரு நினப்பு இருக்குது, ஏன்னா நீ தான் அதை மாதிரி இது பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏங்க இந்த ரோகிணி மட்டும் பேசாமல் யார் நாளைக்கும் பேசுங்க, எனக்கு அவங்க ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா ஒவ்வொரு வாட்டியும் ரோகிணியை வசத்தி பேசுவேன், நான் கொண்டு வந்து பொண்ணுங்க, எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கா, எனக்கு அவ்வளோ செலவு கொடுக்கா, அவ்வளோ பெரிய பணக்காரி, இவ்வளோ பெரிய பணக்காரி அப்படி இப்படி இப்போ அவளை பற்றி பேசினாலே உனக்கு கோவம் வருது, என்னத்தை சொல்ல இதை தான் சொல்லுவேன், எல்லாம் ஒன் போல பாரு, பணத்தை பேருக்கு ஒரு மறுவாதி கொடுக்காத, அன்புக்கு மறுவாதை கொடு அப்படின்னு சொன்னேன், நீ கேட்ட பாடு இல்லை, இன்றைக்கி நீ பட்டுக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்க, சரி ரைட்டு என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தூங்கிடுறாங்க. இங்கே மனோஜ் தூங்கிடுறாரு, ரோகிணிக்கு தூக்கமே வரல, ஏன்னா அவங்க சமைச்சதை அவங்களால சாப்பிட முடியல, என்ன கேட்டால் ருசியாகவும் இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்பவே கறிகள் வாடை வந்துடுது, இப்போ சாப்பாடை கறிச்சிட்டாங்க, அடி பிடிச்சிருச்சு, இவன் என்ன பண்ணுறதுனே தெரில, காலைல நம்ம சாப்பிடணும், கடையில் சாப்பிட்டாலும் ஒரு அமௌண்ட்டு செலவாகும், ஆன்ட்டிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து தனியாக நம்ம தனியாக வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போக கூட நினைக்கிறாங்க, அது போக பார்லர் நம்ம நடத்தலை வைக்கலன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீட்டில் நம்மளுக்கு சுத்தமாக மறுவாதியே இல்லை, அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, இந்த வீட்டில் பழையபடி எனக்கு மறுவாதி வரணும், நான் அடுப்பங்கிற பக்கத்துலேயே போகக்கூடாது, நான் சமைக்கவே கூடாதுன்னா ஏதாவது பண்ணி ஆகணுமே, நாளைக்கு காலையில் சாப்பிடாம கூட நம்ம கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம், மதியம் கூட நம்ம கடையில் சாப்பிட்டுக்கலாம்னு வச்சுட்டாலும் நைட்டு வந்து நம்ம மறுபடியும் சமைச்சு வந்து சாப்பிட முடியாது. மனோஜும் என்கிட்ட பேச மாட்டார், மனோஜும் பேசணும், இந்த ஆன்ட்டி நீ சமையல் கட்டு பக்கத்தில் போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க, ஒரு ஐடியாவும் கிடைக்கல. அப்போ சரியாக தூங்காமல் அன்டயத்தில் தூங்குறாங்க. விடிய காலம் மனோஜ் எந்திரிச்சு வேலைக்கு போன பிறகு எந்திரிச்சு பார்க்குறாங்க, மணி 10. அப்போ 10 மணிக்கு எந்திரிச்சு பார்க்க மனோஜ் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி, ஆண்டி மனோஜ் எங்கே போனான்னு தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ 10-11 மணிக்கு எந்திரிச்சிடுவேன், அவன் எங்கே போனான்னு கேட்குறேன், அவன் எங்கேயும் போயிருப்பான், அவனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க, அவன் என் ஹஸ்பண்ட் எங்கே போனான்னு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடி நீ என்னைக்கு இந்த வீட்டில் பொய்யை சொல்லி ஏமாற்றி உள்ளே வந்தையோ, என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து நீ இன்னமும் வந்து பழைய மாதிரி இருக்க முடியாது இந்த வீட்டில். உனக்கு விருப்பம் இல்லைன்னா போய்கிட்டே இரு, மனோஜும் உன்ட்ட பேச மாட்டான்,
நீ தான் சமைச்சு சாப்பிடணும் என்ன. அதுபோக நீ யார்கிட்டையும் எந்த வேலையும் ஏகக்கூடாது. உன் துணிமணிலேருந்து எல்லாமே நீ தான் என்ன செய்யணும், துவைக்கணும். மீனா எதுவுமே செய்ய மாட்டேன், நான் செய்யவும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, அத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். ஏய் உன் வேலையை பாருடி, உனக்கே இந்த வீட்டில் மறுவாதி கிடையாது, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, உனி மாதிரியே ஆள் சேர்த்துட்ருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி அப்படின்ட்டு அவங்க பாட்டில் கிளம்பிடுறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது, இந்த ஆண்டி ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க, உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கடுப்பில் நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டில் போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வித்யா பயங்கர சிரிப்பாக சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, உன்னோட வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி என் வாழ்க்கையை நினச்சா உனக்கு காமெடியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வீட்டில் எல்லோரும் நல்லவங்களாக இருக்க போய் உங்கள் ஆண்டி ஒரு கோவத்தில் ஏதோ சொல்கிறாங்க. இது வேறு வீடுனா அவனை பொறிச்சிருப்பாங்க, அதான் நடந்திருக்கும். மனோஜ் இடத்துல வேறு யாராவது வந்து நினச்சிப்பார், பின்னி படம் எடுத்துருவாங்க. ஆனால் மனோஜ் வந்து அதை ஒரு கோபமாக காட்டாமல் கடுப்பாக காட்டுறாரு. அதான் அவங்க அம்மா சொல்ல கேட்குறாரு, இவ்வளோதான் அப்படிங்கும்போது, எப்படியாவது அந்த வீட்டில் நான் மறுபடியும் கெத்தாக இருக்கணும், குறிப்பாக நான் சமையல் கட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கும்போது, நீ அங்கே போகாத அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாதா, வயிறு பசிக்குமே அப்படிங்கிறாங்க. அப்போ கடையில் வாங்கி போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னடி நீ உன்ட்ட ஐடியா கேட்க வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கும்போது 2 பேரும் உட்காந்து பயங்கரமாக யோசிக்காங்க. அப்போ ரோஹிணிக்கு பயங்கரமாக யோசனை வருது. ரைட்டு, நம்ம மாதமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சமைக்கக்கூடாதுன்னு அங்கிளே சொல்லிடுவாங்க. நான் மாதமாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக பாட்டி ஊர்லேருந்து வந்துடுவாங்க. பாட்டி வரும்போது நம்ம சமைக்கிற மாதிரி சீனை போட்டோன்னா, நீ ஏம்மா மாதமாக இருக்குள்ள சமைக்க, நீ சமைக்க வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக பாட்டி சொல்லுவாங்க. எங்கள் மாமாவும் சொல்லிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு எந்த சீனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வித்யாட்ட சொல்கிறாங்க. வித்யா, நான் மாதமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட போகிறேன் அப்படிங்கும்போது, ஏய் அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுடி, அதுக்கெல்லாம் சரி வராது, தேவையில்லாத வேலை பார்க்காத, உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன், ஏமாற்றிருக்க இன்னும். ஆனால் அதை மாதிரி இல்லை, இது வெளியே தெரிஞ்சிடும். 10 மாதம் ஆனோடனே அது எங்கேன்னு கேட்பாங்க, வயிற்று இருக்கிறது எங்கேன்னு கேட்பாங்க, மாட்டிக்கும் பார்த்துக்கடி அப்படிங்கிறேன். இல்லை அதுக்குள்ளே சமாளிச்சிக்கலாம், நான் எப்படியும் அதுக்கு முன்னாடி மனோஜ் வந்து பேச வச்சுருவேன், எப்படியும் அதுக்கு மேலே ஒரு பாசம் வரத்தான் செய்யும் மனோஜுக்கு, அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவரோட சேர்ந்து வாழ்ந்துருவேன், நான் அதை உண்மையாக கூட ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கா, தேவையில்லாத வேலையை இது பண்ணாத, ஒரு பொய்யை சொன்னால் அதை மறைக்கிறதுக்கு நிறைய 1000 பொய்களை சொல்லணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, பார்த்துக்கா, முடிஞ்சளவு பொய் சொல்லாமல் இருக்க பாரு அப்படிங்கும்போது அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு போகிறாங்க. பார்லருக்கு போய்ட்டு பார்லர் பொண்ணை வச்சு எல்லாமே இது செஞ்சிட வேண்டியதான்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடுறாங்க. திடீர்னு அவங்க மருமக சுயநலம் இல்லாமல் வந்துட்டாப்புல, வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணால் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கும்போது மறுபடியும் உடனே கால் பண்ணி எங்கள் கிளினிக் வந்து எங்கள் பார்லர்லேருந்து நாங்கள் கிளினிக் கூட்டி போனோம். அங்கே வந்து மாதமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடு. சொன்னோன்னே எந்த ஆஸ்பத்திரிமாங்க, ஒரு ஆஸ்பத்திரி முன்னாடி இருந்தால் அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரியெலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளை டவார்னு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, அண்ணாச்சி உங்கள் மருமக திடீர்னு பொசுக்குன்னு சுருண்டு விழுந்துட்டாப்புல, அது போக உங்கள் பையனுக்கும் உங்கள் வீட்டம்மாவும் கால் பண்ண நான் போகலை ஃபோனை, வர நேரம் மாதிரி இருந்தோம்னா நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி வந்துட்டோம், அங்கே இருக்கோம் அப்படின்னு. என்னமாச்சு ஏதாச்சும் சொல்லி அண்ணாமலை வராங்க. ஆஸ்பத்திரி வெளியே சும்மியான்னு இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கிட்டே போகல, மாதமாக இருக்காங்க ரோகிணி அப்படின்னா. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். எப்போ நம்ம தாத்தனாக போகிறோம், நம்ம வேறு இப்போ 60ஆம் கல்யாணம் கொண்டாட போகிற காலகட்டத்தில் எனக்கு வந்து பேர வர போகிறோன்னா பேத்தி வர போகிறோன்னு பயங்கர சந்தோஷத்தில் விஜயா கால் பண்ணி, விஜயா நீ கிளவி ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுக்கு ஃபோன் பண்ணி தான் சொல்லணுமா, நானாக வந்து அப்படிலாம் ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒரு முடி நிறைக்கலை வைக்கலை அப்படிங்கிறாங்க. விஜயா அதை சொல்லலை, மனோஜ் வந்து அப்பனாயிட்டான், நான் தாத்தன் ஆகிட்டேன் அப்படிங்கும்போது என்னங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. ரோகிணி பார்லர்லேயே வந்து சுயநலம் இல்லாமல் விழுந்துட்டாலாம், நேராக ஒரு ஆஸ்பத்திரி கூட்டி வந்திருக்காங்க. அங்கே செக் பண்ணி பார்த்ததில் அவள் மாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி தான் நிற்கேன் அப்படிங்கும்போது, எந்த ஆஸ்பத்திரிங்க அப்படிங்கும்போது, இந்த ஆஸ்பத்திரி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இன்னும் விஜயா சரின்னு ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் வேறு என்ன சொல்கிறது, அவள் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருந்தான்னா சொத்து வரப்போது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், இப்போ என்ன நான் சந்தோஷப்படுறது அப்படிங்கிறாங்க. ஏ விஜயா வாயை மூடு அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் எங்கடா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கேன் அப்படிங்க. உடனே இந்த ஆஸ்பத்திரிக்கு வா அப்படிங்க. என்னப்பாச்சு அம்மாவுக்கு எதுவும் செய்தா அப்படிங்க. அம்மாவுக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு ஒன்றும் செய்யலை, உன் பொஞ்சாதி மாதமாக இருக்கா அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாடா மாதமாக இருக்கா, ஆஸ்பத்திரியில் இருக்கா வா அப்படிங்கிறாங்க.
இல்லைப்பா அம்மா சொல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி கேட்குறேம்மா நான் போகலாமா அப்படின்னு, நீ போகக்கூடாடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையம்மா இது நினைக்காத, வீட்டுக்கு கிளம்பலாம், முத்தை காரை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு முத்துக்கு கார் கொண்டு வர சொல்கிறாங்க. கதையை சொல்லிடுறாங்க. மீனாட்ட சொன்னோடனே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். மீனா வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுக்கணும் எல்லாம் தயார் நிலையில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே காரில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். நம்மளை ஆரத்தி எடுத்துலாம் வரவேற்காங்க, இன்னும் கண்டிப்பாக நம்மளை வந்து சமைக்க விட மாட்டாங்க, அதுக்கு அஸ்திவாரமே தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜயா முதல்ல மருமலை வான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க கூப்பிடுறேன்னு சொல்லி அவங்க ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே விஜயாவை பார்த்து ஆண்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அவங்க போயிடுறாங்க. சரி ரைட், நீ போனால் என்ன, அங்கிள் என்ன சப்போர்ட்டாக இருக்காங்க, முத்து மீனா வச்சு எப்படியாவது பாட்டியை வந்து ஐஸ் வச்சு எப்படினாலும் என் கதையை மாற்றிப்பேன் அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் வரவே இல்லை. ஆனால் மனோஜும் இந்த காலகட்டத்தில் வந்திருப்பாங்கிறது தான் அவங்க பிளானும் வரலை. அப்போ அண்ணாமலை கரெக்டாக அவங்க அம்மாவை கால் பண்ணி சொல்லுவாங்க, ஏம்மா இந்த வீட்டில் ஒரு பிள்ளை சத்தம் கேட்க போகுது, அவங்க தொட்டில்ல ஒரு ஆள் அலங்கரிக்க போகிறாங்க நம்ம குடும்ப தொட்டில்ல அப்படின்னோடனே, என்ன அண்ணாமலை என்ன சொல்கிற, யார் அப்படிங்கும்போது ஒரு ரோகிணி மாதமாக இருக்கா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கால் பண்ணிட்டே, முத்து கார் எடுத்துகிட்டு எம்பிட்டு சீக்கிரம் வருவியோ அவ்வளோ கவனமாக வாடா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்தும் பரபரப்பாக பையி அங்கே பாட்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க. என்னத்தை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போது, நான் அப்படி எங்கே இருக்க முடியும், ரோகிணி அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிற இவ்வளோ ஸ்பீடெல்லாம் வரக்கூடாதுமா, பையன் வரணும் போகணும் அப்படிங்கும்போது சரி பாட்டி அப்படின்னு பேசிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்ணுங்காங்க. அதனால் நாட்டு முட்டையை 5-6 முட்டையை உடச்சி நல்லெண்ணெயில் கிளக்கி குடிமான்னு குடிக்க கொடுத்தாங்க. பாட்டி நம்ம வேண்டாம் குடிமா அப்படின்னு சொல்லி நல்லா குடி வச்சுருந்தாங்க. எங்கள் ரோகிணிக்கு உண்மையிலே வாந்தி வருது. வாந்தி பண்ணும்போது பாட்டின முடியல அப்படிங்கிறாங்க. இருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொடுக்காங்க, சரியாயிருது. அப்புறம் நாட்டு முட்டை நல்லெண்ணெய் கொடுக்காங்க. அப்புறம் ரோகிணிக்கு ஓரளவு ஓகேயான மாதிரி ஆயிடுது. அப்புறம் நினைக்காங்க, நம்ம மாதமாக இருக்கணும்னு பாட்டி வந்துட்டு இன்னும் நம்ம சமைக்க வேண்டாம், இப்போ தான் நம்ம சீனை போடணும் அப்படின்னு சொல்லி சமைக்க போகிற மாதிரி அடுப்பங்கட்டில் போய் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாட்டி, என்னம்மா இவ்வளோ நாள் சமைக்க மாட்டேன் இப்போ சமைச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை நான் வீட்டில் போய் சொல்லிட்டேன்னு சொல்லி இந்த ஆண்டி வந்து எனக்கு தேவையானதை நான் தான் சமைச்சாகணும்னு வைக்கணும்னு சொல்லுதாங்க, அதனால தான் நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, விஜயா அங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இன்னும் அவள் சமைக்கக்கூடாது, அவள் வந்து இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையை கொண்டு வர போகிறா என்ன, அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்களத்த, அவளுக்கு அவள் தான் சமைக்கணும் அப்படிங்க. விஜயா வாயை மூடு, ஏம்மா நீ இனிமேல் சமைக்க வேண்டாம், மீனா உன்னால் முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா வேலைக்கு கூட ஆள் வச்சுருவோம் அப்படிங்க. இல்லை பாட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே சமைச்சு கொடுத்துட்றாங்க. அன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்றாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஓரளவு 70% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னும் 30% மனோஜ் கூடயும் நல்லா பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. அப்போது சாப்பிட்டு முடிச்சோன்னா ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜ் சாப்பிட்டு கீழே ஒரு பாயை போட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் ரோகிணி பையை பேச்சை கொடுக்காங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், என் மேலே உங்களுக்கு 1000 கோபம் இருக்கும், வைக்கும் தான். எங்கள் அப்பாவுக்கு வசதி இருக்கானா எங்கள் அப்பாக்கிட்ட நான் போகலை, இப்போ நான் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கேன். ஆனால் நான் எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆயிரும், எங்கள் அப்பா வந்து எனக்கு தர வேண்டியது என் பையனுக்கு தர வேண்டியது பிள்ளைக்கு தர வேண்டியது தந்துடுவார். அவருக்கும் எப்படியும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மேலே சுற்றி இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு 25 கோடி ரூபா இருந்தால் லாபம் தானே அப்படின்னு, 25 கோடி ரூபா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 25 கோடி ரூபான்னா கசக்கா அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிடுறாங்க. புள்ள பார்த்தா உடனே பாட்டி வேறு பரிசு தராங்கன்னாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ரோனி நம்மளுக்கு புள்ள பெஞ்சுன்னா பாட்டி வேறு சொத்து தரேன்னு சொல்லுதுல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு இல்லை வாழ்க்கை வாழுதாங்க. ரோஹிணி நினைக்காங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது, இன்றைக்கி நான் பொய்யா சொல்லியிருக்கேன் மாதமாக இருக்கேன்னா அது உண்மையாக போகுது, அதுபோக சொத்தும் வரப்போகுது, பாட்டி சொத்தும் வரப்போகுது, இதை வச்சு மனோஜ் கடத்தலாம் நினச்சி போகிறேன், அடைக்க போகிறேன். அடைச்ச முன்னாடி மனோஜுக்கு லாபம் வர்றது வரைக்கும் தொழிலுக்கு ஐடியா கொடுக்க போகிறேன். கடையில் பார்த்தா ஆன்ட்டி எனக்கு சரியான மரியாதை கொடுக்க போகிறாங்க, மறுபடியும் கொடுக்கலையா மனோஜை பிரித்து தனியாக நான் வீடு எடுத்து அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டிக்கு வந்து மனோஜை பார்க்கணும், என்ன பார்க்கணும், அங்கே வந்து பார்க்கட்டும், அங்கே நான் எப்படி நடத்தணுமோ நடத்திக்கிறேன், இந்த வீட்டில் இனிமேல் வந்து இந்த ரோஹனுடைய ராஜ்யம் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக தூங்குறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே ரோஹிணி வந்து மீனா காஃபி கொண்டாங்க மீனா அப்படிங்கிறாங்க. கொண்டு வர ரோஹிணி அப்படின்னு சொல்லி காஃபி இருக்க இடத்துல கொண்டு கொடுக்காங்க. ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம் எப்படியா இருக்குது. அப்போ காஃபி குடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நாச்சியார் சொல்லுதாங்க, ரோஹிணி நீ போய் நேரத்தை செக் பண்ணியிருக்க, இருந்தாலும்
அது எப்படி இருக்குது அது இருக்குன்னு நம்ம பார்க்கணும், ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும். வேண்டாம்ல முத்தை காரை கொண்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இங்கே தானே இருந்தான் அப்படிங்கும்போது காலையில் ஏதோ ஆஃபராக போனால் அந்த வேலை முடிஞ்சோன்னா சீக்கிரம் வர சொல்லு, ரோகிணி ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.